நைட்டு 9 மணிங்க. அப்போ போய் சொல்கிறான் தம்பி, அம்மா எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. என்னடா இப்போ சொல்கிற தூங்குற நேரத்தில் அப்படின்னா, சரி ஓகே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாப்பா சொன்னால் ரெடி பண்ணுவா, அவளை நான் ஏதோ திட்டேன்னு கோவத்தில் நான் ரெடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓகே நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. மார்ச் ஃபாஸ்ட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமாக போயிடணுன்ட்டு சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி பர்த்டே, அதனால் நாங்கள் கேக்கு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு கேக் வந்து வாங்கி வெட்டினோம். நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கோம். சரி நம்ம வந்து அது கிஃப்ட் பண்ணாலும் அவரோட காஸ்ட்டில் வந்து கிஃப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு கரெக்டாக 15 அன்றைக்கி உரிமை தொகை 1000 ருபீஸ் போட்டாங்க. ஓகே அதிலே நம்ம வாங்கிடலான்ட்டு கேக்கும் ஒரு கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. வேலைக்கு போகாத வீட்டில் இருக்க பெண்களோட நிலைமை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததும் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணமா அப்படின்ட்டு காமிச்சான். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அவன் எதுலேயும் அவ்வளோவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, நான் சொன்னால் தான் பண்ணுவானே.